தெரிஞ்சுக்க முடியாது நமக்கு உலகத்தில். கொஞ்சம் அங்கே இங்கேயும் சின்ன சின்ன நியூஸ் வருது, சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஆனால் இது வந்து மாயா, பகவானுடைய பகிரங்க சக்தி, மாயா சக்தியுடைய, அப்புறம் கலியுகம், இதெல்லாம் சேர்ந்து இந்த நிலைமை இப்படிதான் இருக்கும். இதோடு இன்னும் ரொம்ப வர்ஸ்டாகிடும். அதனால் பிரபுபாதர் சொன்னாரு, சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங், ரொம்ப இனிமையான வாழ்வு. பகவான் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில், அந்த உணர்வில் நம்ம சிம்பிளாக ஒரு மனிதனை வாழறதுக்கு அவ்வளவா ஒன்றும் தேவையில்லை. இப்போ வந்து மொபைல் ஃபோன் இல்லாமையே வாழலாம், கார் இல்லாமல் வாழலாம். என்ன தேவைன்னா சாப்பிட்றதுக்கு க்ளீனாக சாப்பாடு, குடிக்கிறதுக்கு நீர், தண்ணி, இருக்கிறதுக்கு கொஞ்சம் சின்ன இடம், சிம்பிளாக வாழ்ந்தோம். ஏன்னா வாழ்க்கையுடைய குறிக்கோள் வேற. அதில் ஃபோக்கஸ் பண்ணி அதில் நம்ம எனர்ஜியெல்லாம் போட்டோம்னா எல்லாருடைய வாழ்வும் நிம்மதியாக இருக்கும், ரொம்ப இனிமையாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து கிருஷ்ணர் இருப்பார். கிருஷ்ணருடைய லீலைகள், கிருஷ்ணருடைய சேவை, அதில் நம்ம சேர்ந்துட்டோம்னா, அதுதான் நோக்கம்னு சொல்லி சேர்ந்துட்டோம்னா எல்லாருமே ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி பாகவதம் சொல்லியிருக்கு. தானாகவே எல்லாருமே சந்தோஷம் ஆகிடுவாங்க, காரணம் இல்லாமல். ஏன்னா கடவுளை சேவிக்கிற நம்மளுடைய ஸ்வரூபம்னு சொல்லியிருக்கு. முக்தி ஹித்வான் யதா ரூபம் ஸ்வரூபேன வியவஸ்திதி. முக்தின்னு சொல்கிறாங்களே, அது என்னன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்வரூபம், அதாவது பகவானுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த நிரந்தர சம்பந்தம். அது என்ன? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சம்பந்தம் உண்டு ஆன்மீக உலகத்தில். அந்த சம்பந்தத்தில் நம்ம வந்து பகவானை சேவிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கும் சந்தோஷமாக இருக்கும், கடவுளும் சந்தோஷமாக இருப்பார், நம்ம சம்பந்தமும் வளரும். இந்த மாதிரி இது வந்து ஒரு தூய உண்மை. இது வந்து பரமசத்தியம்னு பாகவத்தை சொல்லியிருக்கு. இதனால் வாழ்க்கையில் ஒருத்தர் வந்து இது மட்டும்தான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்லி கடவுள்கிட்ட எப்படி நான் சேர்ந்துக்கிறது, கடவுள்கிட்ட எப்படி நான் கனெக்ஷன் செய்யறது, எப்படி நான் வந்து ஆனந்தத்தில் வாழ முடியும்னு சொல்லி, இது அப்படி ஆல்ரெடி பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. இப்படிதான் நான் ஆல்ரெடி இந்த அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணிட்டேன். பூமியில் நீங்கள் விவசாயம் செய்தால் ரொம்ப மேஜிக் மாதிரி உள்ளேருந்து செடிகளில் ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு அது வந்து எந்த பெரிய சயின்டிஸ்ட்டும் வைஞானியும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதெல்லாம் கடவுள் தான் ரொம்ப டாப் கிளாஸ் சயின்டிஸ்ட்டு. ஒரு விதையை விதைச்சிங்கன்னா அங்கேருந்து வந்து ஒரு செடி, மரம், பழம், பூ எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது பகவானுடைய அரேஞ்ச்மெண்ட். நீங்கள் வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகி இல்லை ரிசர்ச் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண தேவையில்லை. இது ஒன்று ஆல்ரெடி இது நடக்கிற காரியம். அப்போ உங்களுக்கு ஒரு சாப்பாட்டுக்காக இதெல்லாம் வேற ஒன்றுமே தேவையில்லை. ஒரு பசு, ஒரு பூமி இருந்தாலும் ரொம்ப பிரமாதமான சாப்பாடு செய்யலாம். நான் போகிற பல இடத்துல, விதேசத்துலலாம் நான் போயிட்டுருக்கேன். அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, அவங்கள ஆக்சுவலாக சாப்பிட தெரியாது. இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன், சொல்ல முடியல. என்ன நீங்கள் சாப்பிடுவீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து மாம்சம் தான் சாப்பிடுவாங்க. சாப்பாடுன்னா அதுதான் மட்டன், சிக்கன், அது இது, மெக்டானல்ஸு, கேஎஃப்சி தான் பேசுகிறாங்க. அப்புறம் அவங்களுடைய சாப்பாட்டில் ஒரே ஒரு இதுதான், சூப்பு, பிரெட்டு, இல்லைன்னா வெஜ்ஜீஸ்பாங்க. அதாவது வெஜிடபிளை கொஞ்சம் வாங்கி அதை பாயில் பண்ணி கொஞ்சம் ஆலிவ் ஆயில் வறுத்து அதை சாப்பிடணும். இது 3 தான் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா மட்டன், சிக்கன், அது இது, ஹேம்பர்கர் அப்படிலாம். வேற ஒன்றுமே சமைக்க தெரியாது, வேற ஒன்றுமே தெரியாது. அவங்க வீட்டிலலாம் நாங்கள்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து வெஜிடேரியன் இதுதான் கொடுக்கணும். டிவோட்டீஸாக இருக்கிறவங்க வந்து பலதும் கற்றுக்கிட்டாங்க. சப்பாத்தி, டால், தோசை, இட்லி அதெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. யார்? வெள்ளைக்காரங்க. வீட்டில் நான் வந்தால் வந்து இட்லி சாப்பிட்றதுக்கு அதை கேட்குறேன். இட்லி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்ககிட்ட பேசும்போது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அவங்களுக்கு வேறு சமையல் ஒன்றுமே தெரியாது. ஆடு, மாடு இதை வெட்டி அதை வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க.
இல்லைன்னா அவங்க வந்து நம்ம செய்கிற மாதிரி உள்ள காரியங்கள் வந்து அதில் எதாவது கற்றுக்கிட்டு செய்கிறாங்க. ஆக்சுவலாக எப்போ சாப்பிட்றீங்க நீங்கள் ப்ரோப்பர் வந்து கேட்டிருக்காரு ஒருத்தர். எப்படின்னு சொன்னால், நான் சாப்பிட்றது வந்து நான் ஆஃபீஸுக்கு போடும்போது முன்னால் லைட்டாக சாப்பிட்ருவேன், டைம் இருக்காது காலமுறை. ஏன்னா ரொம்ப இதாக இருக்கும், குழந்தைங்களெல்லாம் அங்கே விட்டுக்கிட்டே வீட்டில் இதெல்லாம் பண்ணி எங்கள் ஒய்ஃபும் வேலைக்கு போகிறாங்க. அதனால் நாங்கள் வந்து டெய்லி போகும்போதே நாங்கள் சாண்ட்விச் சாப்பிடுவோம். ட்ரைனிங் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு போகும்போது சாப்பிடுவோம். அப்புறம் எப்போ சாப்பிடுங்க, மத்தியானம் வந்து ஆஃபீஸில் அவ்வளோவா சாப்பிட முடியாதுங்க. அது வந்து கடையிலேருந்து இந்த ஹோட்டல்லேருந்து எதாவது கிடைக்குமோ அதாவது கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் அதை சாப்பிடுவோம். காஃபி டீ எல்லாம் நிறைய குடிச்சிடுவோம். நடுவில் அந்த ட்ரிங்க் இந்த ட்ரிங்க்கு சாப்பிடுவோம். எப்போ சாப்பிடுவீங்கன்னு திரும்பி கேட்டால் நைட்டில் திரும்பி வந்து சமைப்போம். அப்போ தான் சாப்பிடுவோம் எல்லாருமே சேர்ந்து. அவ்வளோவா டைமும் இருக்காது நைட்டு சமைக்கிறதுக்கு, ஏன்னா அது சீக்கிரப்படுத்தி அடுத்த நாள் அதுலேயும் கொஞ்சம் ரொம்ப என்ன சொன்னாருன்னா, உனக்கு வாழ தெரியாதுன்னு சொல்லிட்டு. நமக்கு வாழ தெரியாது. அவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே சாகவாசமாக நல்லா சமைப்பாங்க. ஆலம்பரம் உட்காந்து ஃபேமிலி எல்லாரும் வந்து தோசை என்ன, சட்னி என்ன, பொங்கல் என்ன, சாம்பார் என்ன, அது என்ன, வடை என்ன எல்லாம் போட்டு நல்லா முக்கி சாப்பிட்டு டேஸ்டியாக சந்தோஷமாக சுபீட்சமாக அவங்க வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு திரும்பி மத்தியானமும் சாப்பிடுவாங்க சேர்ந்து. கொஞ்சம் படுப்பாங்க, 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் படுத்துவாங்க. அப்புறம் திரும்பி வேலைக்கு போவாங்க. அப்புறம் சாயங்காலம் திரும்பி வருவாங்க. குடும்ப சகித எல்லாருமே சேர்ந்து திரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விளையாடுவாங்க எல்லாருக்கிட்டையுமே. நல்ல ஒரு ஆங்ஸைட்டி ஒன்றும் இல்லாமல் அப்புறம் படுப்பாங்க, கவலை இல்லாமல். இதுதான் சிம்பிள் லிவிங். ஆன்மீகமான உள்ள காரியங்கள் அவங்க செய்வதனால அவங்க வந்து சாயங்காலம் ஆரம்பி இருக்கும் வீட்டில், எல்லாம் பஜனை கீர்த்தனை இருக்கும், ராமாயணம் மகாபாரதம் கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். கோவிலே எல்லாருக்குமே வந்து பிரசாதம் கிடைக்கும். அவங்க வந்து வீட்டில் போய் சமைக்க மாட்டாங்க சம்டைம்ஸு. அப்படியே சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவாங்க. நல்லா இருக்கு வாழ்க்கை. ஒரு ஆங்ஸைட்டி ஒன்றும் இல்லை, ஒரு கவலை இல்லைன்னு சொல்லி. ஆனால் இவங்கெல்லாம் ப்ரோப்பர் சொன்னால் நம்ம வாழவே தெரியாது. காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் பண்ணால் ட்ரைவிங் மட்டும் போய் சாப்பிடுவேன். மத்தியானம் பண்ணால் ஏதோ மீட்டிங்க்கு நடுவில் ஏதாவது சாப்பிடுவேன். நைட்டில் வந்து டைமில் ஏதாவது கொஞ்சம் சின்னதாக செஞ்சு சாப்பிடுவேன். நம்ம வாழவே தெரியாது. தூக்கம் சரியாக கிடையாது, சாப்பாடு சரியாக கிடையாது. எதுக்காக நீ வாழற, சம்பாதிக்கிற? இப்போ ப்ரோப்பர் என்ன கேட்டாருன்னா, நீ காசு சம்பாதிக்கிற, சம்பளம் கிடைக்கிறது இல்லையா, என்ன கிடைக்கிறதுன்னா காசு கொடுப்பாங்க, சம்பளம் கிடைக்கிறது இல்லை. இந்த சம்பளத்தை என்ன செய்வேன்னு கேட்டார். என்ன செய்வேன்னு, நான் போய் மார்க்கெட்டில் தேவைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வருவேன். என்னதுன்னு சொன்னால் அரிசி, மைதா, அது இது. நாங்கள் பிரெட்டு பண்ணோன்னா இது பண்ணோம், கொஞ்சம் ரைஸ் பண்ணோன்னா அது, கொஞ்சம் காய்கறி வந்துடலாம். இப்போ கேட்டார், இதுக்காக நீ வேலை பண்ணவே தேவையில்லையே, நீ பதைச்சா பூமியிலேருந்து வருவேன், ஏன் வேலைக்கு போகிறான்னு கேட்டேன். இவ்வளோ கஷ்டப்பட்ட வேலையில் காசெல்லாம் சம்பாதிச்சு திரும்பி நீங்கள் வந்து அந்த இன்னும் சேனை, சேப்பங்களுக்கு, அந்த கீரை இதில் தானே வாங்க போகிற. அது நீ கொஞ்சம் பூமி வச்சுக்கிட்டு இது பண்ணால் நீ வேலைக்கே போக தேவையில்லை, அது வருமே. ஒரு பசு இருந்ததுன்னா பால் கொடுக்கும், தயிர், பால், மோல், சீஸு, பட்டரு, கீ எல்லாமே கிடைக்கும். ஏன் வேலை பண்ணுறேன்னு சொல்லி கேட்டார். அவர் அப்படியே வாயை திறந்து பார்த்துட்டே இருந்தார் ப்ரோக்கரை. எங்களை மாதிரி ஆளுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் இந்த எக்கானமிக்கே. ஏன்னா சொல்லி கொடுத்துருவேன் எல்லாருக்குமே, இல்லை இது ரொம்ப பெரிய பாயம், ரொம்ப பெரிய டேஞ்சர். எங்கள் எக்கானமி நடக்காது, பிஸ்னஸ் நடக்காது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபேக்ட்ரி எல்லாம் பண்ண மாட்டாங்க யாருமே. சாப்பாடு கிடச்சிருச்சுன்னா பூமியில் விவசாயம் பண்ணி சாப்பாடு கிடைக்கிறது, ஒரு பசு வச்சுக்கிட்டு நல்ல பால், மோர், தயிர் எல்லாம் கிடைக்கிறது. எனக்கு நீ தேவையே இல்லை, ஃபேக்ட்ரியும் தேவையில்லை, வேலையும் தேவையில்லை, நீயே தேவையில்லை, இந்த சமூகமே தேவையில்லை. ரொம்ப டேஞ்சரஸ் இந்த மாதிரி ஆளுன்னு சொல்லி ப்ரோப்போத்தை ஜெர்மனியில் போகும்போது பார்த்துட்டாங்க. ப்ரோப்போதை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க. ப்ரோப்போதெல்லாம் கேள்வியெல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து திரும்பி ப்ரோப்போத் சொன்னார், ஜெர்மனியில் ரொம்ப புத்திசாலிங்க, பௌதீக வாழ்வில் அவங்களுக்கு ரொம்ப புத்தி. அடுத்த தடவை நான் வந்தேன்னா என்னை கொண்டுடுவாங்கன்னு சொன்னார். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து நம்ம சிவிலைசேஷனுக்கு ரொம்ப டேஞ்சரஸ்.
நேர் விபரீதமா என்ன சொல்லிக் கொடுக்கக்கூடாதோ அதெல்லாம் சொல்லிக் கொடுத்துறாங்க ஜனங்களுக்கு. ஜனங்கள் வந்து இன்குலாப் ஜிந்தாபாத் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வேலை வாங்குறாங்க, ஆனால் நமக்கு ஒன்றும் அவ்வளவா பெனிஃபிட் இல்லை, அவங்களுக்கு தான் என்ன பெனிஃபிட்டு. எனக்கு வந்து காய்கறி வாங்கினோம்னா அந்த என்னுடைய சம்பாத்தியம் வச்சு நான் போய் வாங்கி சமைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. இதுதான் பகவத்கீதா கடவுள் சொல்லி கொடுத்தாரு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானுவர்த்தாகிய அகாயு இந்திரியாராமோ முகம் பார்க்க சாட்சி. பிரவர்த்திதம் சக்கரம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த சக்கரத்துல ஒன்றிலிருந்து இன்னொன்று வரைக்கும், இன்னொன்றுலேருந்து இன்னொன்று வரைக்கும் எல்லாமே கிருஷ்ணர் ப்ரொவைட் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லி. நான் சொல்ற தத்துவம் மற்றவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்க வந்து ஐயோ இவர் வந்து கொண்டுடுங்க இவரை சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் ஆளுங்க மற்றவங்கெல்லாம் வந்து இவர் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்? இது சின்ன காரியம் கிடையாது, இது ரொம்ப சுலபமான காரியம். கண்ணெடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆனால் அதை வந்து அவங்க செய்ய விட மாட்டாங்க. மான்சான்டோன்னு ஒரு கம்பெனி அமெரிக்காவில், அவங்க வந்து இன்னொரு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, விதை இருக்கு இல்லையா, சீடு யாருக்குமே இருக்கக்கூடாது. விதை வாங்கணும்னா எங்ககிட்ட தான் வாங்கணும். நேச்சுரலாக விதையில வருது இல்லையா, அவங்களுக்கு ஒரு செடியிலேருந்து இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ கொடுக்குற விதையிலெல்லாம் விதை வராது, செடியில் அந்த இதில் அந்த விதையே வராது. உங்களுக்கு தேவைன்னா வாங்கணும். அந்த மாதிரி செடியை வந்து ஜெனட்டிக்கா மாற்றி ஜனங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து சாப்பாடு தேவைன்னா நம்மகிட்டேருந்து விதையை வாங்கி அவங்க விவசாயம் செய்து அவங்களுக்கு எல்லாரும் கிடைக்கும். ஆனால் அவங்களே விதையை வச்சுக்க முடியாது. நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த இன்னும் சோளம் போடணும்னு சொன்னால் சோளத்துலேருந்து எடுத்துப்பீங்க நீங்கள், அது கொடுக்கூடாது அவங்களுக்கு சொல்லி ஆர்டிஃபிஷியல் சீட்ஸாக மாற்றிட்டாங்க. அதை வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு அம்மா வந்தனா சிவான்னு சொல்லி பேர் இருந்துங்க, ரொம்ப பெரிய படிச்சு வருவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க இந்த கம்பெனி சொல்லி இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சு எல்லாருமே நீங்கள் வந்து இவர் சொல்கிறத கேட்காதீங்க, இவங்ககிட்ட நிறைய வாங்காதீங்க. மினிஸ்டர் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்து அவங்க கம்பெனி கூட நாங்கள் விதையை விற்கிறோம், நீங்கள் உங்கள் ஃபார்மர்ஸ் மேலே இதுதான் வாங்கணும்னு சொல்லுங்கள், அந்த விதைக்குள்ள ஃபர்டிலைசர் கூட கொடுப்போம், ரொம்ப காஸ்ட்லி, ரொம்ப காசு, அதுக்கு நீங்கள் லோன் கொடுங்க. இதை வாங்கிக்கலாம், அந்த விதையை இந்த ஃபர்டிலைசரை வாங்கிக்கலாம், அதுக்காக நான் லோன் கொடுக்குறேன், இவ்வளோ லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி கவர்மெண்ட் அதை போட்டு இவங்க மினிஸ்டருக்கும் அந்த கம்பெனிக்கும் 2 பேருக்கும் காசு. அனுபவிக்கிறது யாரு? அந்த விவசாயம் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணதுனால மெதுவாக அப்புறம் வந்து பேட்டன்ட் பண்றாங்க. வேப்ப மரமை நாங்கள் பேட்டன்ட் கொடுத்துட்டோம், அது எங்க ரைட்டு, எங்கிட்ட கேட்காம நீ உன்னுடைய கம்பவுண்ட்ல வேப்ப மரம் போடக்கூடாது, நீ போட்டேன்னா வேப்ப மரம் எனக்கு டேக்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்த அம்மா கேட்டாங்க, வேப்ப மரம் நீ தான் பண்ணியா, நீ ப்ரொடியூஸ் பண்ணியா உன்னுடைய ஃபேக்டரியில்? வேப்பமரம் வந்து பூமியிலேருந்து வருது, பூமி கொடுக்கறது, அந்த பூமி கொடுக்கறத நீ யாரு நீ வந்து கேட்கறது எங்கிட்ட டேக்ஸ்ன்னு சொல்லி போகணும்னு சொல்லி நாங்கள் வேப்ப மரத்தை போடுவோம், எங்ககிட்ட விதை இருக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நடக்குது. பகவான் வந்து நமக்கு இதெல்லாம் காரியமெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். நம்மளுடைய நோக்கம் வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், கிருஷ்ண உணர்வு எப்படி கிடைக்கும் அது மட்டும் பார்த்தா போதும். மற்றதெல்லாம் பகவான் வந்து உங்களுக்கு சாப்பாடு, உங்களுக்கு ஏற்ற இடம், அதெல்லாம் வந்து வசதி ஆல்ரெடி சிம்பிளாக பண்ணிட்டாரு. ஸோ பக்திவேத சாமி பிரபுபாதர் என்ன சொன்னாருன்னா, கூடிய சீக்கிரத்தில் ஜனங்களுக்கு ரொம்ப பெரிய சித்திரவதை, ரொம்ப பெரிய சோதனைகள் இருப்பாங்க. நம்ம வந்து விவசாயம் தெரிஞ்சுக்கணும், பசு வைத்து பசுக்கிட்டேருந்து மோடு தயிர் பாலம் கிடைக்கிற மாதிரி பசுவை ரக்ஷக் செய்து அது பண்ணாவே உங்களுக்கு டேஞ்சர்லாம் ஒன்றுமே இருக்காது. ஃப்யூச்சரில் இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி செத்து போயிடுவாங்க. நம்ம வந்து அப்படியே நிற்போம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு சொல்லி சங்கீர்த்தனம் பண்ணுவோம், பசுவை ரட்சிப்போம். அவரை பசுவை பார்த்துக்கிட்டு பூமியில் விவசாயம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆயுசு ரொம்ப
பெரிய ஆயுசாக இருக்கும் உங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்து 40 வயசு 50 வயசுலேயே செத்து போயிட்டாங்க. ஆனால் டிவோட்டீஸ்க்கு வந்து சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், இனிமையான ஒரு வாழ்வு, மனசுல உணர்வுல ரொம்ப பெரிய ஹைட்டான ஒரு ஆலோசனை. அந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்ம சரீரமும் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ஃபர்டிலைசர் இல்லாமல், பெஸ்டிசைட் இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து வெஜிடபிள் ஃப்ரூட்லாம் நம்ம சாப்பிடுவோம், காய்கறிகள்லாம். அதனால ஹெல்த்தும் நல்லா இருக்கும், உணர்வும் நல்லா இருக்கும், ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு கூட அந்த மாதிரி வளருவாங்க. நம்ம வந்து ரொம்ப செக்யூராக பகவானுடைய சரணாகதியில் நம்ம ரொம்ப சேஃபாக வாழணும்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பகவத்கீதாவில் சொல்லி பிரபுபாதர் வந்து இந்த மாதிரி ஒரு கிராமத்தையும் அமெரிக்காவில் ஆரம்பிச்சார். கீதா நகரி சொல்லி ஒரு கிராமம், 40 ஏக்கர் வச்சுருக்காங்க. நாங்கள் போயிருக்கேன், ஃபுல்லாக பசு. அந்த அமெரிக்காவில் அந்த இடத்துல அவங்க வந்து விவசாயம் செய்கிறாங்க. காலை வச்சுக்கிட்டு விவசாயம் செய்து பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் எப்படிலாம் வாழ்வாங்கன்னு சொன்னால் வாழ்ந்து காமிக்கிறோம்னு சொல்லி கலந்து காமிச்சிட்டோம். இந்த மாதிரி வெளிநாட்டில் பசு எல்லாம் வைத்து விவசாயம் செய்து வாழ ஆரம்பிச்சாங்க. இது நம்ம மட்டும் செய்யறது கிடையாது. இன்னொரு ஒரு கம்யூனிட்டி இருக்கு, கிறிஸ்டியன்ஸ். அவங்க வந்து 250 வருடங்களா அவங்க வந்து சிட்டிக்கே வரமாட்டாங்க, இந்த நகரத்துலலாம் வரமாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஏரியா 500 ஏக்கர்லாம் எடுத்திருக்காங்க மலை பக்கத்துல. உள்ள இந்த பக்கமே வரமாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஏரியால பெரிய ஒரு நகரம் மாதிரி, அதுல வந்து ஃபென்ஸ் போட்டிருக்காங்க, உள்ள யாரும் வர முடியாது, நாங்க மட்டும்தான் இருப்போம். ஆனா எங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேற. எங்களுக்கு ஃபோன் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. எங்களுடைய ஆளுங்க உங்க கூட சேர்ந்தேன்னா கெட்டு போயிடுவாங்க. அதனால அவங்களுக்கு சரி, அவங்க வீட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயுமே 10 குழந்தைங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 10 குழந்தைங்க. அவங்களுக்கு விவசாயம் செய்வாங்க, சர்ச்சுக்கு போவாங்க. கம்யூனிட்டியில் பெரிய சர்ச் இருக்கு. சாயங்காலம் 5 மணிலேருந்து சர்ச்சில் தான் இருப்பாங்க. 5 மணிலேருந்து 6:30 மணி வரை பைபிள் குரூப்லாம் படித்து அவங்க வந்து பாட்டெல்லாம் பாடி பகவானுக்கு இதெல்லாமே பண்ணுவாங்க. 6:30 மணி 7 மணிக்கு திரும்பி வருவாங்க. வீட்டில் ஏதாவது சமைச்சு சாப்பிடுவாங்க சின்னதாக. 7:30 மணிக்கு படுத்துருவாங்க. 7:30 மணிக்கு எல்லாருமே படுத்துருவாங்க. காலம்புரை 3 மணிக்கு எழுந்துருவாங்க. 3-3:30 போய் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. காலம்புரை சூரியன் உதயம் போது 5-5:30 அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணி சூரியன் 8 மணி வரை கொஞ்சம் ஷார்ப் ஆனோன்னு திரும்பி வந்துடுவாங்க. வீட்டில் திரும்பி வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு சமையல்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூலெல்லாம் ஆரம்பிச்சு அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணி திரும்பியும் விவசாயம் அதெல்லாம் என்ன பார்க்கணுமோ பார்த்து சாயங்காலம் ஆகும்போது வீட்டில் வந்து குளிச்சு எல்லாம் சரி பண்ணி ரொம்ப சிம்பிளாக லைஃப். நிறைய குடும்பங்க. அவங்க குழந்தைங்கள்லாம் ஒரு ஸ்கூலில் போட்டிருக்காங்க, ஸ்கூல் சென்டர்லாம் இருக்குங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லி 250 வருஷம் 300 வருஷமாக அவங்க பல இடத்துல இருக்காங்க, கனடாவில், அமெரிக்காவிலாம். இப்போ பிரபுபாத் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மற்றவங்க நடந்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சிட்டியில் ஒன்றுமே தேவையில்லை. அவங்க சுபாவமே ரொம்ப கெடுதலாக சுபாவம், ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. ஒரு ஒரு சிம்பிளாக ஏதாவது பண்ணி கொடுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அது பண்ண பொய் சொல்லுவாங்க. நமக்கு வந்து காசு கையிலேருந்து எடுக்கணும்னு சொல்லி எதாவது பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதே கிடையாது. எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு நான் என்ன பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி தான் இருப்போம். ஏன்னா எல்லாமே பூமியில இருந்து வருது. இது என்னோடது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் சின்ன முயற்சி செய்தால் எனக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே உனக்கு ஏதாவது தேவையா எடுத்துருக்கோம். நீ என்ன பண்ணுவ? அதை விற்பி வியாபாரம் பண்ண மாட்டிய, வீட்டில் இருக்க தேவைன்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்துட்டு போவேன். என்னன்னா எடுத்துருக்கோம். நீ உங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து எனக்கு ஏதாவது தேவைன்னு அங்கே எடுத்துக்கிறேன். ஏன்னா உன்னுடைய பூமியில நீ இதை வளர்க்கல, நான் இதை எடுத்துக்கிறேன், நீ இதை எடுத்துக்கோ. நானும் வந்து உன்னை வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஏதாவது தேவைன்னா கூப்பிடு. வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வீட்டில் டெலிவரி நடக்கிறதா, கர்ப்பிணியா, என்னுடைய 2 லேடிஸை நான் அனுப்புகிறேன். எல்லாரும் அனுப்புவாங்க. யாருக்குமே ஒன்றுமே தேவையில்லை. நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ளேயே ரொம்ப ஸ்நேகத்தோட ஒரு ரிலேஷன்ஷிப்போடு வாழ்ந்துக்கிறாங்க. இது யாரு? கிறிஸ்டியன்ஸ். அவங்க வந்து ஒரு வியாபாரம் ஒன்றும் பண்ணல. அவங்க வந்து பண்ணது தேன், அவங்க வந்து பண்ற தயிர், பால், இதெல்லாம் ஒரே ஒருத்தர் வந்து எடுத்து
வெளி நகரத்துக்கூடிய அந்த பார்டர்ல போய் வைப்பாரு. அங்க வந்து வாங்குவாங்க. இந்த கம்யூனிட்டிலேருந்து வருது, இதெல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப பியூரா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் அந்த டைம்ல வருவோம்னு சொல்லி அவ்வளோதான் இன்ட்ராக்ஷன். அவங்களுக்கு காசு எடுத்துட்டு அவங்க மார்க்கெட்டில் போய் எங்கள் மாட்டு வண்டிக்கு இது தேவை இது தேவை கொஞ்சம் எல்லாம் வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. வேற யாருமே அந்த ஒன்றும் போக மாட்டாங்க, 1-2 பேர் தான் போவாங்க. இந்த மாதிரி 250 வருடங்களாக வாழ்வாங்க. செல்ஃப், எங்களுக்கு பூமி போதும், பசு போதும், நாங்கள் எல்லாமே பண்ணிப்போம். இந்த மாதிரி இயற்கை நேச்சரில் வந்து பகவான் எல்லாமே கொடுத்துருக்காரு. இது பகவத்கீதால 3வது அத்தியாயத்தில் கடவுள் சொல்றாரு, பர்ஜன்யாத் அன்ன சம்பவா யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமத்பவா சொல்லி கொடுக்குறாரு. நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், நான் சொன்ன மாதிரி கேட்டு நீங்கள் இது பண்ணீங்கன்னா பக்தி தொண்டில் ஒன்று எல்லாமே உங்களை பார்த்துக்கிறதுக்காக எல்லாமே நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்க தேவையில்லை, நீங்கள் வந்து அது பண்ண தேவையில்லை, சம்பளத்துக்காக வேலை செய்யலை, ஒன்றுமே தேவையில்லை. வாழ்க்கைன்னா இதுதான், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்த நமக்கு அதுக்காக தான் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஓட்டு நடக்க போகிறதுன்னு சொல்லி நான் வரும்போது பயங்கர டிராஃபிக், வரவே முடியல. சீஃப் மினிஸ்டர் வந்திருக்காரு, அதனால ரீரூட்டிங் இந்த பக்கம் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, நிற்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கு. ரொம்ப நேரம் அவங்க நின்று மெதுவாக போகிறாங்க. ரோட்டில் போனால் டிராஃபிக்கு, வீட்டில் உட்காந்தா பொல்யூஷன், தண்ணி வராது. வெளியில் போனால் இப்போ டெல்லியிலலாம் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க சில டைமில். இந்த மாதத்தில் வருஷத்தில் 2 மாதம் வந்து பொல்யூஷன், தமிழில் பொல்யூஷன் சொல்லுவாங்க. உள்ள வந்து நீங்க போனீங்கன்னா, மாஸ்க் இல்லாம போனீங்கன்னா 1 நிமிஷத்துல நீங்க 10 சிகரெட்டு ஸ்மோக் பண்ண மாதிரி உள்ள கெடுதல் கொடுக்கப்படும். 1 மினிட்ல நீங்க மாஸ்க் இல்லாம இருந்தீங்கன்னா, இந்த நோய்டால நீங்க வந்து சுவாசம் பண்ணி பிரீதிங் பண்ணீங்கன்னா 10 சிகரெட்டு நீங்க வந்து ஸ்மோக் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ கெடுதல் ஆகும் உங்க லங்ஸ்க்குன்னு சொல்றாங்க. சிகரெட் வந்து வாங்க இது பண்ணல, வெளியில் போனீங்கன்னா கெடுதல். அந்த மாதிரி நிலைமை. அதனால கூடிய சீக்கிரத்தில் இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லி பிரபுபாதை வந்து நம்ம வந்து சிட்டியில் மட்டும் நகரத்தில் மட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணி நமக்கு தேவைப்பட்ட காய்கறிகள், பூக்கள், பழங்கள் அதெல்லாம் நம்மளே வளர்த்துக்கணும். அப்புறம் பசு வைத்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்மளே செஞ்சுக்கணும். ஏன்னா இவங்களால நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துல எல்லாமே ரொம்ப கெட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் நான் இங்கே வரும்போது ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஒரு பில்டிங்கும் இல்லை, நல்லா காற்று. இங்கே ஏன் எனக்கு வந்து தாரக கிருஷ்ண பிரபு ஒரு இடம் எனக்காக எனக்கு இருக்கிறதுக்காக ஒரு சின்ன இடம் கொடுக்கலன்னு கேட்டேன். கொடுத்துட்டாங்கன்னா நானே இங்கே உட்காந்து காலேஜ் பாய்ஸ் யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணி நானும் 1-2 நாள் இருந்துட்டு போகலான்னு சொன்னேன். இடம் இல்லைன்னு சொன்னதுனால என்னால் இருக்க முடியல. நான் இங்கே கூட இவர் கேட்டார், நான் வந்து இன்றைக்கி வேணும் இருந்து அப்புறம் நானும் போகலான்னு சொல்லி அங்கே தான் இருக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஏதாவது ஒரு முக்கில் ஒரு பாய் கொடுத்து ஒரு கொசுவில் போட்டு கொடுத்தாங்க, கொசு மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம். நான் வந்து இருந்துருவாங்க பாயில். காலம்புற எங்கேயாவது வெள்ளரிக்காய் ஏதாவது இருந்ததுன்னா சாப்பிட்டு, பழங்கள் ஏதாவது சாப்பிட்டு நான் வாழ்ந்துக்கிறேன். அந்த மாதிரி போகிற ஒரு இடத்துலையுமே நான் டிவோட்டீஸ் சப்போஸ் உலகத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. சில இடத்துல நான் போயிருந்த இடத்துல ஃபுல்லாக விவசாயம் செய்து பசுகள்லாம் விற்று. ஹங்கரி, யூரோப்பில் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய பரிசு கொடுத்துருக்காங்க. 2000 ஏக்கரில் சிம்பிள் லிவிங் ஹை திங்கிங் பண்ணி ஒரு 100 வீடுகள் இருக்கு, 100 ஃபேமிலிஸ் இருக்காங்க. சிவராம் மகாராஜ் படிக்கிறாரு. அங்கே உள்ளேயே விருந்தாவனம் பண்ணியிருக்காரு. யமுனா நதி என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி ஒரு நதி இருந்தது, அதை சரி பண்ணி அதோடைய கிணறுல பக்கத்தில் இதெல்லாம் வந்து கோயிலெல்லாம் கட்டி, ராதா கோவில்ஜி கோவில், சனாதன் கோஸ்வாமியோடைய குட்டினம், விருந்தாவனம் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. எங்கே? ஹங்கரி, புடாபெஸ்ட் அந்த பக்கம்.
யூரோப்பில் பெரிய கம்யூனிட்டி, நிறைய பேர், நிறைய டிவோட்டிஸ். அவங்க வீட்டு ஐடி வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வீடு கட்டிக்கிட்டாங்க. உள்ள எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, யாருக்குமே எலக்ட்ரிசிட்டி கிடையாது. 7 மணிக்கு தூங்கணும். 7 மணிக்கு குழந்தைங்கள்லாம் விளையாடி அதெல்லாம் பண்ணி வந்து தூங்கிடுவாங்க சாப்பிட்டு. 6 மணி 7 மணி 7:30 மணிக்கு எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஃபுல் லைட் ஆஃப், லைட்டே கிடையாது. சோலார் லைட் மட்டும் 1-2 பில்டிங்கில் போட்டுருவாங்க. சோலார் லைட் வச்சுக்கிட்டு லைட் வச்சுக்கிறாங்க. இன்டர்நெட் கிடையாது, லைட்டு கிடையாது. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. டெய்லி விவசாயம் பண்ணி கோவிலுக்கு போய் கதைகளெல்லாம் கேட்டு, நாங்கள் போனேன் மகராஜன் கிட்ட, வந்து அந்த இடத்துலேருந்து கோவில் ஏதாவது கதை சொல்லுன்னு சொல்லி, குபேரத்தனோட கோவிலெல்லாம் கதையெல்லாம் சொல்லுன்னு சொல்லி, ரங்கநாத சுவாமி கதையெல்லாம் சொல்லி, இவங்களுக்கு யாருமே தெரியாது, அதெல்லாம் நான் போனதே கிடையாதுன்னு சொல்லி நான் அந்த கதைகள்லாம் சொன்னேன். பிரமாதமான கம்யூனிட்டி, எல்லாம் வெள்ளக்காரங்க. அவங்க வந்து பூமிக்கு கீழே என்னை கூட்டிட்டு போனாங்க. பூமி கீழே சுவாங்கமானி பண்ணியிருக்காங்க. அதுல வந்து மகாராஜ், இந்த பீட்ரூட் வந்து 1 வருஷமா இங்க இருக்கு, இது வந்து கிடையாது, இது வந்து கீழே ரெஃப்ரிஜரேஷன் மாதிரி பண்ணிருந்தோம். நடுவில் ஒரு பெரிய காட்டுக்காக நடுவில் ஒரு பெரிய ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்கு, அதுலேருந்து காற்று வரும். கீழே போகணும். கீழே போனீங்கன்னா எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா மேலே ஸ்னோ வின்டரில் ரொம்ப இதாக இருக்கும், ஒன்றுமே வளராது. அவங்க வின்டரில் ஃபுல்லாக 2 வருஷத்துக்கு எங்கள் கம்யூனிட்டிக்கு சாப்பாடு இருக்குது. டொமேட்டோ எல்லாம் வச்சுருக்காங்க ஜாரில், பீட்ரூட் எல்லாம் இருக்குது, பல விதமான காய்கறிகள்லாம் அப்படியே வச்சுருக்காங்க. இது வந்து 3 மாதம் வரை இருக்கும். நாங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிறோம், இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். வின்டர்லாம் ரொம்ப இதாச்சுன்னா எங்களுக்கு 2 மாதத்துக்கு இந்த ஃபுல் சமூகத்துக்கு எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்கும். 2 வருஷத்துக்கு சாப்பாடு அப்படின்னு பண்ணியிருக்காங்க. முன்காலத்துலலாம் நாங்கள் இருக்கும்போது முன்னாலெல்லாம் எங்கள் தாத்தா கிட்டலாம் இப்படி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி மேஜிக் பகவானுடைய அந்த மாதிரி இருந்துக்கிறாங்க அவங்க. ஸோ நம்ம வந்து கிருஷ்ணரை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்றது பொய், கடவுளை நம்பி இருக்க முடியாதுன்னு சொல்றது பெரிய பிரமாண்டமான பொய். அந்த பொய் வந்து எல்லாருக்குமே ஸ்கூல்ல இருந்து சின்ன பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. நீ வேலை பண்ணலனா, நீ இது பண்ணலனா உனக்கு ஒண்ணுமே இல்லை, இது அதுன்னு சொல்லி. இதெல்லாம் பொய். கடவுளை நம்பி வாழ்றதுதான் உண்மை. ஏன்னா கடவுளெல்லாம் சிருஷ்டி செய்தது. அவர் வந்து நான் இந்த மாதிரி உனக்காக சிருஷ்டி செய்திருக்கேன், நான் சிருஷ்டி செய்த மாதிரி அதை உபயோகம் செய்தா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க லைஃப்ல. அதை ஒன்றும் பண்ணாம கடவுள் இல்லை நம்மளே தான் செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய புதிய நியமங்கள், மனிதர் பண்ணின நியமங்கள்ல ஒண்ணுமே சரியா நடக்கல. ஒருத்தருக்கு பயங்கர சண்டை எல்லாம் கிழிச்சுக்கு ஒவ்வொருத்தருக்கு கொண்டுக்கிறாங்க. உலகத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த யுத்தம், இந்த வார், அது இது எல்லாமே நடக்குது. பட் சிம்பிளா நான் சொன்னேன், இந்த கம்யூனிட்டி 250 வருஷங்களா அவங்க இதுல ஒண்ணுமே தெரியாது, எந்த நியூஸும் தெரியாது. அவங்க ரொம்ப நல்லா கடவுள்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர் சொன்னார்னா, சிம்பிள் ஆயிடுங்க, உங்க லைஃப் சிம்பிள் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சின்னதா இந்த பிரசாதம் கொஞ்சம் இது இருந்தால் என்னால் வாழ்ந்துக்க முடியும். பெரிய எனக்கு அது தேவை, இது தேவை, பில்டிங் தேவை, கார் தேவைன்னு சொல்லி நம்ம வந்து வேலைக்கு போகிறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்படியே செத்து போயிடுறோம். நம்ம ஒன்றுமே தெரியாமல் நாய் மாதிரி செத்து போயிடுறோம். எல்லாருடைய வாழ்வும் வேஸ்ட். இந்த புனிதமான இந்த ரொம்ப துர்லபமான மனித வாழ்வு வந்து வேஸ்ட். கடவுளை தெரியறதுக்காக நம்ம முன்னேறணும், ஆன்மீக முன்னேற்றம் இல்லாம ஒண்ணுமே தெரியாம செத்து போயிடுறோம். அதனால இங்க இருந்து இந்த இடத்துல திருப்பூர் பல இடத்துல எல்லாருக்குமே இந்த சயின்ஸ், இந்த விஞ்ஞானத்தை சொல்லி கொடுக்கறது, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சயின்ஸ் சொல்லி கொடுத்து உங்களுடைய கடமை. நீங்களும் அந்த மாதிரி வாழ்ந்து காமிச்சிங்கன்னா அவங்களும் வருவாங்க, கற்றுப்பாங்க. அவங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக வருவாங்க. ரைட்? இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய இடத்துல சேஞ்ச் ஆகிட்டாங்க. சில பேர் இன்னும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போ வேலை பண்ணுறதுனால எனக்கு இது ஒன்றுமே தேவையில்லை, அதனால நிறைய காசு எங்கிட்ட இருக்கு, பாக்கி என்னுடைய செலவு ரொம்ப கம்மியாகிடுதுன்னு சொல்லி அங்கே அந்த காசெல்லாம் டொனேட் பண்ணிட்டாங்க கோவிலுக்கு. இந்த சயின்ஸை கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். இப்போ நான்
ரொம்ப சந்தோஷமாக வாழங்க, அது இதுவும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க டொனேஷனும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா கெட்ட பழக்கம் எல்லாம் நின்றுடுது. எனக்கு சிகரெட்டு தேவையில்லை, எனக்கு வந்து குடிக்க தேவையில்லை, எனக்கு சாய் காஃபி கூட தேவையில்லை, எனக்கு படம் போய் பார்க்க தேவையில்லை, எனக்கு ஷாப்பிங் மாலுக்கு போக தேவையில்லை, பார்த்தா எனக்கு செலவே இல்லை. நான் வீட்டில் பிரசாதம் பண்ணி ஏதோ கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி இங்கே என்ன கோயிலில் ஃபார்மில் கிடைக்கிறான்னு சொல்லி அங்கேருந்து வாங்கி எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, வேலையே தேவையில்லைன்னு தீர்மானம் பண்ணி வந்துட்டாங்க நிறைய பேர். அந்த மாதிரி எல்லாம் விட்டு. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும், இது ரொம்ப பெரிய ரொம்ப ரொம்ப புத்திசாலின்னா இந்த மாதிரி வாழணும். அதனால பிரபுபாத் சொன்னார், கிருஷ்ண பக்தர் ஆகிட்டீங்கன்னா பகவான் புத்தி கொடுப்பாரு. அது பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, நான் உனக்கு என்கிட்ட வர்றதுக்கு புத்தி கொடுப்பேன். அது என்ன ஸ்லோகம் யாருக்கு தெரியும்? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க தூங்குறீங்களா இல்லையான்னு தெரியாது. தேசாம் சத்ததுக்தம் வெரி குட், சொல்லுங்க. தேசாம் சத்ததுக்தம் பஜதாம் பிரீதிபூர்வம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமான் உபயாந்திதே. நான் உனக்கு புத்தி கொடுப்பேன். இதில் உனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுன்னா கிருஷ்ணமூர்ல அதில் முன்னேறதுக்காக உனக்கு புத்தி இல்லை, உன் ஜாதகத்தில் புத்தி இல்லை இல்லைன்னா கூட இதுக்காக நான் உனக்கு புத்தி கொடுப்பேன். அதனால பிரபுபாத் சொன்னார்னா, யாரு உன் கிருஷ்ணனுடைய பக்தர் ஆகிடுறானோ அவன் புத்திசாலி. ஏன்னா கடவுள் அவனுக்கு புத்தியும் கொடுப்பான். யாரை ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்கிறானோ கலியுகத்தில் அவனும் புத்திசாலி அப்படின்னு பாகவத் சொல்லியிருக்கு. ரைட்? அப்போ ஆக்சுவலாக நீங்கள் எல்லாருமே ரொம்ப புத்திசாலிங்க. ஆனால் இங்கே வெளியே இருக்காங்களே அவங்க யாருமே உங்களை புத்திசாலின்னு சொல்ல மாட்டாங்க. என்னடா முட்டாள் மாதிரி இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் நேர விபரீதம் தான் கரெக்டு. மாயா அவங்களுக்கு மனசுல இருந்து நீ தான் ரொம்ப புத்திசாலி, அவன் சொல்ற மாதிரி கேட்காதன்னு சொல்லி கொடுக்குறது. நம்மகிட்ட கிருஷ்ணர் உள்ள சொல்லி கொடுக்குற பரமாத்மாவாக நீ செய்யறது கரெக்டு, நான் சொன்னதை நீ செய்யறதுனால உனக்கு புத்தியும் இருக்கு, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வாழ்ந்து நல்ல ஹெல்த்தியாக இருப்ப, கிருஷ்ண உணர்வில் அவனை பார்த்துக்கிறேன். இந்த கேரண்டி கிருஷ்ணன் கொடுத்துருக்காரு. அதனால நாங்கள்லாம் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எடுக்கிறது இல்லை, நாங்கள் கிருஷ்ணா இன்சூரன்ஸ் தான் எடுப்போம். பகவத்கீதாவில் சொன்ன மாதிரி நம்ம செய்தா போகிறோம். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எவனுமே கொடுக்க மாட்டான் இந்த உலகத்தில், கொடுக்க முடியாது, கடவுளுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால அவர் இந்த இன்சூரன்ஸ் சொல்லியிருக்காரு, மா சுச்சா, கவலையே படாத, நான் அவனை பார்த்துக்கிறேன். இதுதான் கிருஷ்ணா இன்சூரன்ஸ். எங்க சொல்றாரு கவலைப்படாதுன்னு? சொன்னாரா இல்லையா? மா சுச்சா, கவலையே படுத்தாரு. நீ சரண்டர் ஆயிட்டேன்னா நான் உனக்கு பக்தன். மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏ வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணக. 9வது சாப்டர்ல சொல்றாரு, 18வது அத்தியாயத்திலையுமே சொல்றாரு. அதே மாதிரி சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பூஜா. இது ரெண்டும் நீ பண்ணிட்டேன்னா நீ கவலைப்பட தேவையில்லை, நான் உன்னை பார்த்துனேன். இது கேரண்டி. இது கிருஷ்ணா இன்சூரன்ஸ். இது விட்டு லைஃப் இன்சூரன்ஸ்னா என்ன நீங்க எடுத்தாலுமே ஒரு நாளைக்கு நீங்க செத்து போவீங்க. மரணம் உண்டு எல்லாருக்குமே. எதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க? ஆனா கிருஷ்ணன் சொல்லியிருக்காருன்னா உனக்கு மரணமே கிடையாது, உன் சரீரம் தான் மரணம், உனக்கு மரணம் கிடையாது. கேரண்டி நான் சொல்றேன். நீ ஆன்மீக வாழ்வுல ஆனந்தமா வாழ்வ என் கூட ஆன்மீக உலகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால பக்தர்கள் டெத் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் எடுக்க தேவையே இல்லை. கடவுள் கூட டைரக்டா கான்டாக்ட் இருந்தா நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஓம் தத் சத். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.